வணக்கம் livechennai.com வியூவர்ஸ். சென்னையில் பலவிதமான பிரியாணி வகைகளும் பாரம்பரியமிக்க மற்றும் புதிய பிரியாணி கடைகளும் உள்ளன. இந்த வீடியோவில் சென்னையில் உள்ள மிகவும் பிரபலமான சிறந்த பிரியாணி கடைகளை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். பத்தாவதாக காலிஸ் பிரியாணி. சமீபத்தில் 2020ஆம் ஆண்டில் தொடங்கிய விரைவாக வளர்ந்த நிறுவனம் தான் இந்த காலிஸ் பிரியாணி. இவர்கள் உண்மையான சென்னை முஸ்லிம் ஸ்டைலில் பிரியாணி வழங்குகிறார்கள். தரமான பாஸ்மதி அரிசி மற்றும் பாரம்பரிய சமையல் முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இங்கே சமைக்கப்படும் பிரியாணி சென்னை முஸ்லிம் ஸ்டைலில் பாஸ்மதி அரிசியால் சமைக்கப்படுகிறது. 9வதாக பில்லால் பிரியாணி. நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் திறக்கப்பட்ட இந்த உணவகம் அதன் பாரம்பரிய மட்டன் பிரியாணிக்காகவே பிரபலமாக பேசப்படுகிறது. இந்த உணவகத்தில் தயாரிக்கப்படும் பிரியாணியின் புகை வாசனையுடன் இருக்கும். இங்கு பாரம்பரிய சென்னை ஸ்டைலில் பிரியாணி தயாரிக்கப்படுகிறது. 8வதாக சுக்குபாய் பிரியாணி. அசல் ஆம்பூர் பிரியாணிக்கு ஒத்த சுவையுடன் தரமான பிரியாணி கொடுப்பதில் பெயர் பெற்றது இந்த உணவகம். மாட்டிறைச்சி பிரியாணி இவர்களின் சிக்னேச்சர் டிஷ்ஷாக உள்ளது. இந்த உணவகத்தில் ஆம்பூர் ஸ்டைலில் பிரியாணி சமைக்கப்படுகிறது. 7வதாக ஆசிப் பிரியாணி. ஆசிப் பிரியாணி உணவகத்திற்கு சென்னையில் பல கிளைகள் உள்ளது. இவர்களின் முகலாய பிரியாணி மற்றும் பொதுவான பிரியாணி வகைகளும் மிகவும் பிரபலமானவை. இந்த உணவகத்தில் முகலாய மற்றும் சென்னை ஸ்டைலில் பிரியாணி சமைக்கப்படுகிறது. 6வதாக SS ஹைதராபாத் பிரியாணி. பெயரில் குறிப்பிட்டது போல உண்மையான ஹைதராபாத் தம் பிரியாணிக்கு இது மிகவும் பிரபலமான இடங்களில் ஒன்றாகும். இந்த உணவகத்தில் தயாரிக்கப்படும் பிரியாணி தீவிரமான மசாலா சுவையுடன் இருக்கும். ஹைதராபாத் தம் பிரியாணி இங்கு பாஸ்மதி அரிசியால் சமைக்கப்படுகிறது. 5வதாக புகாரி உணவகம். 1951இல் தொடங்கப்பட்ட இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உணவகம். சிக்கன் 65 உருவான இடமாகவும் புகாரி உணவகம் கூறப்படுகிறது. அண்ணா சாலையில் உள்ள இந்த உணவகம் பிரியாணிக்காகவே புகழ்பெற்றது. குறிப்பாக இவர்களின் இடியாப்ப பிரியாணி தனித்துவமானது. இங்கு பாரம்பரியம் மற்றும் தனித்துவமான முறையில் பிரியாணிகள் சமைக்கப்படுகிறது. 4வதாக சாம்கோ ரெஸ்டாரண்ட். நீண்ட காலமாகவே சென்னையில் பிரபலமாக உள்ள கடை இந்த சாம்கோ ரெஸ்டாரண்ட். இவர்களின் பிரியாணி சமச்சீரான சுவைக்கு, அதாவது பேலன்ஸ்டு ஃபிளேவருக்கு பெயர் பெற்றது. பாரம்பரிய சென்னை ஸ்டைலில் இங்கு பிரியாணிகள் சமைக்கப்படுகின்றன. 3வதாக யா மொஹைதீன் பிரியாணி. குறிப்பாக இந்த உணவகம் சென்னை பல்லாவரம் பகுதியில் உள்ள மிகவும் பிரபலமான ஒரு கிளை உணவகமாகும். இவர்களது மட்டன் பிரியாணி பலராலும் விரும்பி சாப்பிடப்படுகிறது. இங்கு கல்யாண வீட்டுக்கு பிரியாணி நெருக்கமான சுவையில் இருக்கும். இந்த உணவகத்தில் சென்னை முஸ்லிம் ஸ்டைலில் மற்றும் கல்யாண வீட்டு ஸ்டைலில் உணவுகள் சமைக்கப்படுகின்றன. 2வதாக ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. ஆம்பூர் பிரியாணி அதன் தனித்துவமான சுவைக்காக மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்படுகிறது. இந்த உணவகத்தில் தயாரிக்கப்படும் பிரியாணியில் அரிசியை விட இறைச்சி அதிகமாக இருக்கும். மேலும் நெய் அதிகமாக சேர்க்காமல் சமைப்பார்கள். ஆதலால் இந்த ஆம்பூர் பிரியாணி லேசான மற்றும் காரம் குறைந்த பிரியாணியாகவே இருக்கும். இங்கு ஆம்பூர் ஸ்டைலில் ஜீரக சம்பா அரிசியால் பிரியாணி சமைக்கப்படுகிறது. 1வதாக திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. இவர்களுடைய பிரியாணி சிறு மணமுள்ள ஜீரக சம்பா அரிசியை பயன்படுத்தி திண்டுக்கல் பாணியில் பிரத்யேகமான மசாலாக்களின் உதவியால் சமைக்கப்படுகிறது. இந்த உணவகத்தில் மட்டன் பிரியாணி மிகவும் பிரபலமாக மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது. 1957ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு பழமையான உணவகம் தான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. பிரியாணியின் சுவை என்பது ஒவ்வொரு தனி நபரின் விருப்பத்தையும் பொறுத்து மாறுபடும். ஒவ்வொரு கடையின் பிரியாணி வகையும், அதாவது ஆம்பூர் ஸ்டைல், ஹைதராபாத் ஸ்டைல், திண்டுக்கல் ஸ்டைல், சென்னை முஸ்லிம் ஸ்டைல், இது போன்ற வகை வகையான பிரியாணி அதன் சுவை, அதில் சேர்க்கப்படும் அரிசி வகை, அதாவது ஜீரக சம்பா அல்லது பாஸ்மதி அரிசி மற்றும் மசாலாக்களின் தனித்துவமான சுவையில் மாறுபடுகிறது. இந்த வீடியோவில் நாம் பார்த்த சென்னையின் பிரபலமான பிரியாணி கடைகளில் நீங்கள் எந்தெந்த கடைகளுக்கு சென்றிருக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.